இருந்தாலும் இன்றைய தினத்திலே நான் யாருக்காக செல்லுகிறேன், எதற்காக செல்லுகிறேன்? மன்னதுரியோ அமல் கொள்வே கண்மானி அந்த உண்ட கடனை தீர்க்க செல்லுகிறேன். போய் வாருங்கள் நாதா என்று ஒரு வார்த்தை உரைப்பாயா? அப்படியல்லவா என்று நான் உன்னிடத்திலே வந்து அழைக்கின்றேன். வார்த்தை ஆடாமல் மௌனம் சாதிக்கின்றாயே கண்ணே. இருந்தாலும் நான் செல்லும் நேரம் அருணருதாய உண்டே போக வேண்டும். அடியன் கண்ணே கலிப்பா ஆதார அருணன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உதயமாக முன்னதாகத்தானே நாடு குருட்சேத்திரம் செல்ல வேண்டும். அப்படி ஒருவேளை குருட்சேத்திரம் நான் சென்று எனக்கு எதிராக வரக்கூடிய அர்ஜுனனோ நான் இடதாரியாகத்தானே நின்று ஒருவேளை வெற்றி பெற்றேனே ஆனால் உன்முகத்தை நான் வந்து பார்ப்பதடி என் கண்ணே. ஒருவேளை மரணம் அடைந்தால் உன்னை பார்க்கத்தான் முடியுமா? உன்னிடத்திலே வார்த்தையாடத்தான் முடியுமா? ஏன் என்னிடத்திலே வாது? ஏன் மௌனம் சாதிக்கின்றாய்? உன்னை மாற
கண்ணாணி கண்ணே முன்னாலோ உன்னை மாலையிட்ட நாள் முதல் நாள் வரைக்கும் என்னுடன் வாபாட்டை ஆடினதில்லை. உன் கரத்தாலே எனக்கு அன்னத்தை அளித்த நாள் இல்லை. இதோ என் பிறந்த நேரம் அந்நாளில் அயர் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் எழுதினானே, அதன்படியே நடக்கட்டும். இருந்தாலும் நானும் ரணகலம் செல்லுகின்றேன். அப்படி உத்தத்துக்கு யார் சென்று வெற்றி பெற்றேனே ஆனால் உன்முகத்தை நான் பார்ப்பேன். ஒருவேளை அப்படி குருச்சேத்திரம் நான் சென்று மரணமடைந்து திரும்பி நான் வருவேனோ சரி யாரே அப்படி குருச்சேத்திரம் நான் சென்று அருகினில் வரும் வாயோ கண்ணாரா அருகில் வருவாயா அல்லது வர மாட்டாயா? ஏன் மௌனம் சாதிக்கின்றாய் கண்ணே? நான் அந்நாளில் அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் என் தலையில் எப்படி எழுதினானோ, வராததை வா வா என்றாலும் வரப்போவதில்லை, போவாததை போ என்றாலும் போக போவதில்லை. என் தலையில் நீ தாம்பூலம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, போவாரே போவாரே.
கொண்டிருந்தார். இருந்தாலும் இன்று நடக்க இருப்பது எத்தனை அடி 17 மாதி முக உடைய கண்ணே நீ மகிழ்ச்சியாய் இரவு தாரா அதிகாலையிலே சங்கதிரவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உதயம் கொண்டதாகத்தான் அவர்களும் சொல்ல வேண்டும். தாம்பூலம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, போனவன்
பாத்தியா என்னமா தரப்பிக்குது கெட்டீங்களா மகாராஜா கெட்டீங்களா? கெட்டு போய் தாண்டா இப்ப நச்சரில் நான் நின்னுக்கிறேன். ஏன் கேட்ட? போய்ப்பு சலாம் அலைக்கும். ஏன் கேட்ட? இப்ப என்ன சொன்னாங்க பாத்தியா? என்ன சொன்னாங்கப்பா? உன் பிறப்பு விளப்பு, உன் தாய் யார், தந்தை யார், உன் உடன் பிறந்தவர் யார்? அப்படி என் பிறப்பின் ரகசியத்தை தெளிவாக எடுத்து சொன்னதோ தராமல் அப்படியே போவதும். அவங்க வந்து தோய் கிட்ட சொல்ல. ஆமா, தோய் வந்து வாங்கி சொல்ற போய் உங்ககிட்ட சொல்ல. நீ வந்து என்கிட்ட சொல்ற. இப்ப இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன தெரிஞ்சுக்கணும்ப்பா? உங்க பொண்டாட்டி வந்து ஜட்ஜி, நீ குற்றவாளி. ஓ, நான் குற்றவாளி. எஸ், நான் குமஸ்தா. யாரு நீ? ஆமா, அந்த 2 குண்டோதரி மண்டோதரிக்குது பாரு, அதுக்கு வந்து வக்கீல். பொறுப்பா தேர்ந்தெடுத்துக்கிறப்ப ஆளா? ஆமா, தேர்ந்தெடுத்த பாரு. சரி, வாங்கட்டும். சொல்லு. எப்பொழுது நிலைக்கு வந்து விட்டாரோ சொல்லிதாவனா நீ மட்டும் தான் இருக்குது. ஆமா, என் மர்மத்தை சொன்னதில்லையே விட்டு என்ற கரிதீரோ விளம்ப இங்கே தெய்வி வரமாக எடுத்துற ஒருவருக்கு தெரியாது. அந்த 3 பேர் யார் யார்? 3 பேர்? ஆண்டவராகிய கண்ணன், கண்ணன் பகவான். புரிகிறதா? யாராவது தந்தையோ சூரிய பகவான். ஆண்டவராகிய கண்ணன் உரைக்க எங்க அம்மாவுக்கு தெரியும். 3 பேர் தெரியும். ஆனால் 4வது ஆள் எங்க அம்மா சொல்லி எனக்கு தெரியும். தெரியும். எங்க அம்மா யாரு? யாரு? யார் தெரியுமா? யாரு? கொண்டே போக ராஜே கொண்டே கொண்டே மகாதேவியா கொண்டே மந்திர பலதா உத்தே
குந்திபோஜராஜன் அண்ணவனுக்கு குழந்தை பேர் என்பது கிடையாது. செல்வம் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். நமக்கு பின்னால் இந்நாட்டை முடிவுணர்ந்து அரசு செய்வதற்கு ஓர் மகன் இல்லையே, ஓர் செல்வர் இல்லையே என்ற ஏக்கம், கவலை. ஆமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணவனுக்கு பால்ய சிநேகிதனாக விளங்கக்கூடியவன் ஒருவர் இருக்கின்றார். ஒருவர் யாரு? அண்ணவரோ சூரசேன மகாராஜா. சூரசேன மகாராஜா நண்பன். யாருக்கு? குந்திபோஜராஜனுக்கு நண்பன். குந்திபோஜராஜனுக்கு நண்பனாக விளங்கக்கூடிய சூரசேன மகாராஜனிடத்திலே சென்று அண்ணவருக்கோ 3 பெண் குழந்தை, 3 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. ஆமா, சூரசேன மன்னருக்கு. அப்படி அண்ணவரத்தை சென்று ஏதாவது வருவதை கேட்கலாம் என்றாலும் உடனே சென்றார் போஜ மன்னன். உடனே போஜ மன்னன் ஆனவர் பார்த்து விட்டார். பார்த்த உடனே சூரசேன மன்னன் ஆனவர் பாருங்கள் என்று அமர்ச்சி செய்தார். அண்ணவருக்கு நீர்போர் பானகத்தை கொடுத்தார். இருந்தாலும் எம்மை நாடி வந்த காரணம் யாது என்று கேட்கவோ புரிகிறதா? குந்திபோஜராஜன் தெரிவித்தார். அவரே என் மனதிலே இருக்கப்பட்ட குறையகல வேண்டும். அது நீ மனது வைத்தால் அல்லவா என் குறை தீரும். நண்பா என்ன தெரிவித்தார்? என்னுடைய குறை தீர வேண்டுமே யானை நீ மன்னிக்கணும். ஆமா, மனது. அப்படி என்றால் சொல், உன் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சூரசேன மன்னன் சொல்ல, உனக்கு இருக்கும் குழந்தையிலே ஒரு குழந்தை எனக்கு சீக்கிரமாகத்தானே தர வேண்டும், தானமாக கொடுக்க வேண்டும். யார் சொல்றது? குந்திபோஜராஜன். ஆமா. உடனே பார்த்தார் சூரசேன மகாராஜன். நண்பா, எனக்கு இருப்பதோ 3 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. ஆண் குழந்தையை கொடுக்க இயலாது, அது ஆகாத வேலை. புரியுதா? ராதை, பேதை, சாஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 பெண் குழந்தையும் வசுதேவர் என்று சொல்லக்கூடிய 1 ஆண் மகனும் இருக்கின்றார்கள். அதிலே மூத்த மகளாக விளங்கக்கூடிய ராதை என்று சொல்லக்கூடிய மகளை அழைத்து இன்னவரிடத்தே கரத்தை பிடித்து, நண்பா இதற்கு இன்று முதல் இது உன்னை சார்ந்தது. சார்ந்ததுவா? தாய் தகப்பு எல்லாம் நீதான். அனைத்தையும் இன்று முதல் உன்னை சார்ந்தது. ஆமா, இதை வைத்து நீ வாழ்த்துக் கொள்வாய் என்று உரைக்க, உடனே கொண்டல் ஆண்டு வரக்கூடிய போஜ மன்னன் ஆனவன் மனமகிழ்ந்து குழந்தையை அழைத்துக் கொண்டு குந்திய நாட்டிற்கு வந்தடைந்தார். அப்படி குந்தநாட்டை கலைத்து வந்து நாடு போத நாடு, மன்னனோ குந்திபோஜராஜன். அதை நினைத்து ராதை என்ற பெயரை நீக்கி குழந்தைக்கு குந்தா அப்படி என்று குந்தா என்று பெயரை சுட்டி குழந்தை 5 வயசு குழந்தை ஆயிப்போச்சு. நாலு ஒரு மேனி பொய்தோர் அண்ணமகத்தானே இருக்கின்றது. வளர்ந்து 5 வயசு குழந்தை ஆயிப்போச்சு. அப்படி இருக்கும் பட்சத்திலே குந்தல நாட்டை தேடி ஒருவர் வருகிறார். ஒருவர் யார்? அவர் யார்? துர்வாச மாமுனிக்கே கொண்டே வாளை கொண்டு கையாலே கொண்டே துர்வாச மாமுனிக்கே கொண்டே வாளை கொண்டு கையாலே கொண்டே அப்படி கோபத்திலே சிறந்தவர், மகானுக்கெல்லாம் உயர்ந்தவர் தூர்வாச மகாமுனிவரானவர் வழியாக வருகிறார். அப்படி வருவதிலே இந்த 5 வயது குழந்தையானது குந்தியானது வீதிநேமாக வருகிறது. அதை பார்த்தா தூர்வாச மகாமுனிவர். யாரு? தூர்வாச முனிவர் பார்த்தா. தூர்வாச அம்மா நீ யார்? யாரு? குழந்தை சொல்லுது. இந்நாட்டு மன்னரின் மகள் நான். தெரிவித்தது. தந்தை பேரு நான் குந்திபோஜராஜன். ஆமா. உங்கள் மாளிகை கேட்டு குழந்தையானது மாளிகையை காட்டியது. துர்வாசா மகாமுனிவராளர் கிரகம் சென்றார். இன்னவர் சென்ற உடனே போஜ மன்னன் பார்த்து விட்டார். ஐயோ துர்வாசர் வருகின்றாரே, இன்னவரால் என்ன சாபம் நமக்கு விளையுமோ? என்ன சாபம் ஏற்படும்?
நேரம் கெட்டு போய்க்குது நமக்கு. ஆமா எப்படி கேட்டுச்சு நேரம் கெட்டு போய்க்குது. கெட்டு போய்க்குது. குந்தல நாட்டு மன்னனானவன் வந்தவரோ ஏழமோட கோபம். ஆமா என்னது பாத்தி அந்த காலத்துல இது கோவத்தையே மாயம் போட்டு அழுதுகிறாங்க. ஆமா மகானுக்கெல்லாம் உயர்ந்தவர் தூர்வாச மகாமுனிவர் கோபத்திலே சிறந்தவர். உடனே பார்த்தார் போத மன்னனானவர் சுவாமிகள் என்று அமரச் செய்தார். அமர வைத்து இருந்தாலும் நாட்டை தேடி வந்த காரணம் என்று கேட்கவோ மன்னா நானும் உமது நாட்டிலே சில காலம் வேள்வியாக செய்ய போகிறேன். ஏகம் நான் செய்யும் வேள்விக்கு பணிவிட செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். ஒரு ஆள் தேவை. யார் அனுப்புறது? யாரு அங்க இருக்கிறாங்க? சின்ன குழந்தை. ஆமா ஒரே ஒரு குழந்தை தான், பெண் குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை. ஆமா யார் அனுப்புறது? இல்லன்னு சொன்னா சாபத்து குத்துருவாரா? ஆமா ஒண்ணு புரிய தகச்சு நிக்கிறார். துணி போகிறார். சாபம். சுவாமி நீங்கள் செய்யும் வேள்விக்கு பணிவிட செய்வதற்கு ஏற்றால் என் இடத்திலே இல்லை சுவாமி. ஆமா என் இடத்திலே இருப்பது ஒரு பெண் குழந்தை. மன்னா நானே ஒரு வருட காலம் ஏகம் செய்ய போகிறேன். நான் செய்யும் ஏகத்திற்கு பணிவிட செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆமா உடனே பார்த்தார். அப்படி சொன்ன உடனே குழந்தை அழைத்தார் போஜ மன்னன். அம்மா முனிவருக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். புரிகிறதா? அண்ணவர் இடத்திலே கரத்தை பிடித்து அமரச் செய்தார். மன்னனானவர் கிரகம் சென்று விட்டார். குழந்தையானது தூர்வாச மகாமுனிவர் அருகாமலே சென்றது. பூஜையானது துவக்கமாகிவிட்டது. பூஜைக்கு எப்பொருள் தேவையோ அப்பொருளை அண்ணவர் கேட்க வண்ணம் அதிகாலையிலே எழுந்து சாணபானங்களை முடித்து தவத்திற்கு ஏற்றது மஞ்சள் குங்குமம் மாயிலை கற்பூரம் என்ன தேவையோ அன்னவர் கேட்ட வண்ணமாகத்தானே இந்த குழந்தையானது செம்மன செய்து வருகிறதா? யாரு? 5 வயசு குழந்தை. பார்த்தா தூர்வாசா மகாமுனிவரான குழந்தை செய்து எலும்புகாரான போலகராம் பாரு துணி புட்டு சோத்த எதுக்கு பிரயோஜனம்? பூமிக்கு பாரம் சொல்றான். நான் கறி வேணா பாரு. ஏன்டா அங்கெல்லாம் போறப்பாடி? நீங்க வாடாடி அங்கெல்லாம் போவாதுடா. பூஜைக்கு ஏற்ற பொருள் எடுத்து தருது. அந்த முனிவரானவர் கேட்க ஒன்னமாகத்தானே இந்த குழந்தையானது பூஜைக்கு எப்பொருள் தேவையோ அப்பொருளை தட்டாமல் கொண்டு சென்றதா? ஆமா. பார்த்தார் நூறுவாச மகாமுனிவர். அடடா இது இதுதான் தெய்வ குழந்தை. உண்மைதான். பொருந்திய குழந்தை. நம்மிடத்திலே இது நாள் வரையந்தும் எத்தனையோ பேர்கள் தொண்டு செய்திருக்கின்றார்கள். சாபத்தை பெற்றவர் பலர், லாபத்தை ஒருவரும் பெறவில்லை. ஆமா சாபம்தான். சாபம்தான். உண்மைதான். ஒரு வேலை செய்தா சீரா செய்யணும். சீரா செய்யலன்னா சாபம். சாபம். அப்படி பூஜை முடிந்த உடனே மன மகிழ்ச்சி அடைந்த தூர்வாச மகாமுனிவர் அம்மா குந்தா ஓடிவா 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 என்று அருகாமையில் அழைத்தார். சந்தோஷமாக அம்மா நீ செய்த பணிகளை மெச்சினேன். இதற்கு பிரதிபலனாகத்தானே உனக்கு யாது வர வேண்டும் கேள் தருகிறேன். அவருடைய பூஜை நன்மையா முடிந்தது. 5 வயசு குழந்தை கேட்ட என்ன சொல்லும்? அது என்ன சாப்பிடத்தான் கேட்கும். பிஸ்கட் வாங்கி கொடு, ஒரு சாக்லேட்டோ, வேற என்ன தெரியாதுங்க. இல்ல இப்ப இருக்கிற காலகட்டம் எப்படியா கேட்டு போச்சுங்க. என் புள்ளக்கு தான் போய் 5 பேர்ல நீ ஒண்ணு இல்லையா பாங்கத்து மாதிரியே? என் புள்ளக்கு தான் ஒயின்சாப்பில் போய் நின்று 10 மணிக்கெல்லாம். ஏன்னா 12 மணி ஆகிட்டா ஜனம் அதிகமா வந்து போதான். நான் சொல்றேன் காலைல சீக்கிரம் போய் 1 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்படி என்று சொன்ன உடனே அம்மா உனக்கு யாது வர வேண்டும் கேள் தருகிறேன். அப்படி கேட்க குழந்தையானது கை கட்டியதா கட்டி முனிவர் அருகாமையிலே நின்றதா? ஆமா. சுவாமி என்னை கேட்கின்றீர்களே, தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஐயா. ஆமா உண்மை. தங்கள் இஷ்டம் என் பாக்கியம் என்றதா? உடனே பார்த்தா தூர்வாச மகாமுனிவர் இந்த குழந்தைக்கு வருகாலம் செல்காலம் நிகழ்காலம் 3 காலங்களை உணர்ந்து முக்காலம் அடைந்து மாலையிட்ட மனவாளனால் இன்னவருக்கு ஆதரவு கிடையாது, புத்திர செல்வம் இல்லை கிடையாது. ஆமா. ஆகையாலே இந்த 3 காலங்களை உணர்ந்து 5 மந்திரம் செய்தாராம் குந்தமாதேவி. ஆமா 5 மந்திரம். 5 மந்திரம். என்னென்ன மந்திரம்? முதல் மந்திரம் சூரியவசிய மந்திரம். சூரிய மந்திரம். இரண்டாவது யமவசிய மந்திரம். மந்திரம். மூன்றாவது வாழ்வசிய மந்திரம். வாழ் மந்திரம்.
நான்காவது தேவேந்திர வசிய மந்திரம், தேவேந்திரன், ஐந்தாவது அஸ்வதி தேவாக்கள் என்று சொல்லக்கூடிய 5 மந்திரங்களை உச்சரித்து கொடுத்தாராம். ஓ துர்வாச முனிவர். அப்படி 5 மந்திரம் கொடுத்து அவர் சென்று விட்டார். அப்படி 5 அம்மா இந்த மந்திரத்தினால் பலன் அடைவாய். பலன் உண்டு சுவாமி. ஆமா. இந்த மந்திரத்தால் எனக்கு பலன் கிடைக்குமா? ஆமா. இந்த 5 மந்திரத்திலே எந்த மந்திரத்தை நீ குறித்து உச்சரிக்கின்றாயோ அன்னவரால் பலன் அடைவாய் என்று துர்வாச மகாமுனிவர் துருவ மண்டலம் சென்று விட்டார். குழந்தையானது கிரகம் வந்து விட்டது. குழந்தை வீட்டுக்கு வந்து பார். ஆமா. தூக்கம் வரல. எப்படி வரும் தூக்கம்? துர்வாச மகாமுனிவருக்கு நாம் தொண்டு செய்தோம் அல்லவா? இது உண்மையா இருக்குமா? பொய்யா? பொய்யா இருக்குமா? ஆமா. அப்படி என்று தூக்கம் இல்ல குழந்தைக்கு. விடிய காலம் இருந்தது. ஆமா. தங்க குடத்தை எடுத்தது. இடுப்பிலே வைத்ததா? எங்கு சென்றதா? அப்படி 5 மந்திரத்திலே முதல் மந்திரமாக விளங்கக்கூடிய சூரிய மந்திரத்தை உச்சரித்ததா? ஓ நதிக்கரை சென்று. ஆமா. அப்படி உச்சரித்த உடனே அந்த யமுனா நதிக்கரைக்கு வந்தவர் யார்? யார்? கதிரவன். அப்படி ஓம் என்று சொல்லக்கூடிய சூரிய மந்திரத்தை உச்சரித்தவுடனே சூரிய பகவானானவர் 1000 கதிர்களை மறைத்து அந்தனர் வடிவத்திலே அந்த யமுனா நதிக்கரையிலே குழந்தை முன் தோன்றினாராம். ஓ சூரிய பகவான். ஆமா. உடனே சுத்துமுத்து பார்த்தா வேற யாரும் கிடையாது. யாரும் இல்ல. இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆமா. அம்மா நீ யாரு? என்னுடைய பெயரோ குந்தமாதேவி. குந்தமாதேவி. எங்கம்மா இருக்கிற? சரி. இந்த மந்திரத்தை உச்சரித்தவள் யார்? யார்? நான் தான் சுவாமி. உண்மைதான். யாரு? நான் தான் சுவாமி. நான் தான். இந்த மந்திரத்தை உச்சரித்தால் நீங்கள் யார் சுவாமி? இந்த மந்திரத்திற்கு உரியவன் நான் தான் சூரிய பகவான். சூரிய பகவான். சுவாமி நானோ துர்வாச மகாமுனிவருக்கு தொண்டு செய்து அதை மெச்சி அன்னவரோ 5 மந்திரத்தை கொடுத்தார். 5 மந்திரத்திலே முதல் மந்திரமாக விளங்கக்கூடிய சூரிய மந்திரத்தை உச்சரித்து தாங்கள் வந்து விட்டீர்களே. அது சந்தனம் தீர்ந்து போச்சு. என் மந்திரத்தை கிளேசம் தீர்ந்து போச்சு. ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வணங்கி குழந்தையானது திரும்பி வருகிறதா? நான் கிரகம் செல்லுகிறேன் சுவாமி. அப்படி என்னை வரவழைச்சு நீ கிரகம் சென்றாயே ஆனால் நம்ம 2 பேருக்குமே சாபம் கிடைக்கும். சாபம் தான். 2 பேருக்குமே சாபம் கிடைக்கும். சுவாமி என்ன செய்ய போறீர்கள்? நான் வந்து வருமன செல்ல மாட்டேன். அப்படி வருமன நான் சென்றேனே ஆனால் ஊர்வாசரால் உனக்கும் சாபம் நேரும், எனக்கும் சாபம் நேரும். என்னதான் செய்ய போறீங்க? உன்னை சேர்ந்து நான் போவேன். சேர வேண்டும் சுவாமி. சுவாமி சுவாமி வாழ்ந்து போய் சொல்லாம அப்படியே இப்ப சொல்லிருந்தா போக்சோ சட்டத்துல புடிச்சு விட்டுருவா. வெயில சான்ஸே இல்ல.
நானும் சின்னத்திரு குழந்தையாக இருக்கின்றேனே என்ன சேர வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்களே சுவாமி. உண்மைதான். இது நீதியா? இது தர்மமா? நீதியும் இல்லை, தர்மமும் இல்லை. ஒரு மலர்ந்த மலரை எதிர்த்து முகண்டால் மனம் தரும், வாசம் தரும். நான் மலராத மொட்டாக இருக்கின்றேனே, அருமாக இருக்கின்றேனே சுவாமி சுவாமி சுவாமி. குழந்தையானது கதறுகிறதா? பெண்ணே கொண்டா, அழ வேண்டாம், அழ வேண்டாம். அழுவதினால் பலன் ஒன்றும் கிடையாது. ஆமா. பெற்றவரோ நீ வரத்தை பெற்ற தூர்வாசர் இடத்திலே நான் வந்து வருமன சென்றேனே, யாரால் தூர்வாசர் முனிவர் சாபமாகிவிடும். சாபம் கண்டிப்பா விளையும். ஆமா. நானோ சின்னத்திரு குழந்தையாக இருக்கின்றேனே, நானோ கண்டி பெருமையாக இருக்கின்றேனே, என்னை சேர வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்களே சுவாமி. ஆமா. இது முறையா? முறையில்லை. இது தர்மமா? இது நீதியா சுவாமி சுவாமி? குழந்தையானது கதறுகிறது. அம்மா, அழுதால் பலன் ஒன்றும் கிடையாது. ஏன் மௌனத்தை சாதிக்கின்றாய்? ஆமா, புரிகிறதா? நீ சின்ன குழந்தையாக இருக்கிறேன் என்று மௌனம் சாதிக்கின்றாய். மலராத மொட்டாகவே நீ இரு. புரிகிறதா? மௌனத்தை சாதித்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உடனே பார்த்தார் சூரிய பகவான். ஆமா, அந்த சபையில் இருக்கக்கூடிய கமட ஜலத்தை அந்த குழந்தை மீது எரித்தார். தெளித்த உடனே 16 வயது எவ்வளவு பருவம் அங்கே ஆகிவிட்டது. 7 வயசுக்கு 5 வயசு 7 வயசு ஆச்சு. உடனே அன்னவர் கரத்தில் இருக்கக்கூடிய கமண்டல் ஜலத்தை எடுத்து தெளித்ததினால் குழந்தை 16 வயது எவ்வளவு பருவமங்கையாக ஆகிவிட்டது. ஆமா. உடனே இருவரும் யமுனா நதி கரை அருகாமையிலே சென்றார்கள். மறைமுகமாகத்தானே சென்று இருவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து ரிஷிபிண்டம் இரவு தங்காதபடிக்கு தானே தங்காது மார்பிலே கவசத்தோடும் ஒரு காதிலே குண்டலத்தோடும் சூரிய பிரகாசம் எங்க போறனா? நதிக்கரையில். அப்படி யமுனா நதிக்கரையிலே மார்பிலே கவசத்தோடும் காதிலே குண்டலத்தோடும் பிறந்தேனா. உடனே பார்த்தால் என்ன தாயானவள். ஆமா. எடுத்தால் இரு கரத்தால் எடுத்து மார்போடு மார்பெடுத்தாள். மகனே செல்வமே கண்ணே என்று மார்போடு மார்பனைத்து ஆசை வார்த்தை முத்தம் கொடுத்து ரசித்துக் கொண்டிருக்கின்றாள் என்னை பெற்ற தாய். பார்த்தார் சூரிய பகவான். பெண்ணே கொண்டா வந்த வேலை முடிஞ்சு போச்சு. வந்ததுமா நான் சென்று வருகிறேன். சுவாமி 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 வரும்பொழுது குழந்தையாக வந்தேன். இந்த நிலையிலே இக்குழந்தையை கரத்திலே எடுத்து சென்றால் நாட்டு மக்கள் தூத்துவார்கள். என்னை வளர்த்த தந்தைக்கு தேடி விடுவேன். ஒரு குழந்தையா சிஸ்டகத்தை பெருமை சொல்லுவாங்க. நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னடா வரத்தால குடத்தை இடுப்பில் வச்சுட்டு வந்தா நாட்டுக்கு வர சொல்ல சின்ன குழந்தையா போனா. ஆமா. 5-7 வயசு போனா போனா. ஆமா. இப்ப பார்த்தா குழந்தை எடுத்துன்னு வராரு. உலகம் பல விதமா பேசும். 2 பேர் தானே கெட்டு போவோம். உடனே பார்த்தார் சுவாமி இந்த நான் கிரகத்தில் இருந்து வந்த நிலை என்ன, என்ன நீங்கள் சேர்ந்த நிலை என்ன, என் கரத்திலே குழந்தை வந்த நிலை என்ன, இதை எடுத்து சென்றே யாரால் நாட்டு மக்கள் என்னை தூத்துவார்கள். மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றார். பெண்ணே குந்தா மௌனம் சாதிக்காது. நானும் வந்து வெகு நேரமாகிவிட்டது. உலகத்திற்கு வழி தர வேண்டும். ஆகையால் நான் சென்று வருகிறேன். சுவாமி இந்த நிலையிலே விட்டு சென்றாயே ஆனால் என்னால என்ன செய்வது? சரி போகட்டும். இந்த குழந்தை வேண்டுமா அல்லது உனக்கு பழைய வடி வேண்டுமா? அதை சொல்லுங்க. குழந்தை வருமா இல்ல இது வேணுமா? எதையும் தொடர்றதுக்கு முடியல எங்க அம்மா. ஆமா. என்னையும் பாக்குது. ஆமா. பெற்றெடுத்து குழந்தையாச்சு. சூரிய பகவானையும் பாக்குது. ஆமா. மனதை திடப்படுத்தினால் என்னை பெற்ற தாய். ஆமா. வளர்த்த தந்தைக்கு இழுவை நாம் தேட வேண்டாம். ஆமா. நாட்டு மக்கள் தூத்த வேண்டாம். அப்படி என்று மனதை திடப்படுத்தி சுவாமி இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை. பழைய வடிவம் வந்தால் எனக்கு அதுவே போதும். அப்படி குந்தமாதேவி கேட்க சூரிய பகவானானவர் அன்னவர் வார்த்தைக்கு நாங்க உடனே அன்னவளை சின்ன குழந்தை ஆயிட்டார். ஆமா. உடனே பார்த்தார். பெண்ணே இந்த குழந்தை உனக்கு தேவையில்லை. சரி போகட்டும். நீ அணிந்திருக்கின்றாய் அல்லவா?
உதிரம் கலந்த ஆடை, ஆமா. அதிலே ஒரு சேலையை கிழித்து என்னிடத்திலே கொடு 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 என்று சொன்ன உடனே ஆமா. உடனே தங்கமயமான ஒரு தங்கப்பிழையை வரவைத்தார். வரவைத்து அந்த பிழையிலே என் தாயின் முந்தானியை வளர்த்தி ஆமா. அதன் மீது எண்ணெய் வளர்த்தி வைத்து பெண்ணே கொண்டா இந்த குழந்தைய போய் ஜலம் இதுல விட்டு நதியில விட்டுருமா விட்டு அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானா. ஆமா. உடனே என் தாயானவள் பார்த்தார். பெற்று பால் கொடுக்காத மறடியாகி விட்டோமே. ஆமா. யாருன்னா பெத்த புள்ளி ஆத்தல் விடுவாங்களா? விட மாட்டாங்க. யார் விடுவாங்க அந்த காலத்துல? ஆனா எங்க அம்மா அந்த வேலை செய்தாங்க. அப்படி தங்கப்பட்டியை மூடி என் தாயானவள் என்ன செய்தாள்? ஆரோ மாடியா முன்னே ஆட்டில் விட்டாலே அண்டையே தங்க பெட்டியானது ஆமா அதன் அலையே ஓசையாகவும் ஆமா அலை மீது அலை அலை ஆமா புரியுதா? ஆனால பெண்ணாளுவாங்க. ஆமா. அதை போல் இந்த அலையின் ஓசையிலே தாலாட்டானது ஆட்டுவதார் போலே அடித்துக் கொண்டு அஸ்தினாபுரம் துறைமுகமாகத்தானே செல்லுகிறதா. அங்க சென்று அப்படி செல்லும் வேளையிலே திருதராட்டிகனும் தேர்ப்பாகனும் காலை கடன்களை முடிக்க ஆற்றுக்கரைக்கு வருகின்றார்கள். திருதராட்டிய மன்னனுக்கு இழிவு தெரியாது, கண் தெரியாது, கண் தெரியாது. பாகனானவன் தேரை ஓட்டி வருகிறான். ரதத்திலே மன்னனானவர் அமர்ந்து வருகிறார். பார்த்து விட்டான் பாகனானவன். ஆற்றிலே மிதந்து வரும் தங்கப்பட்டியை பார்த்து விட்டான். உடனே அரசு மன்னா என்ன ஆச்சரியம், நமது நதியிடமாகத்தானே ஒரு தங்கப்பட்டியானது அடித்துக் கொண்டு வருகிறது தெரிகின்றது. உடனே பார்த்தார் திருவிராட்டிகள். நிறுத்து ரதத்தை, இறங்கு ஆற்றிலே தங்கப்பட்டியை கொண்டு வா. பெட்டிக்குள் எப்பொருள் இருந்தாலும் அது உன்னை சார்ந்தது. தங்கப்பட்டி அரசாங்கத்துக்கு சொன்னான். இப்ப கூட ஏதாவது ஆட்டுதுன்னா என்ன சொல்றாங்க, பூமியில ஆட்டுது அரசாங்கம் தான் சொந்தம், அரசாங்கம் சொந்தம். ஆனா அவர் அப்படி சொல்லலையப்பா. பெட்டிக்குள் எப்பொருள் இருப்பினும் உன்னை சார்ந்தது. பெட்டிக்குள்ள நான் இருந்தாலும் எடுத்துக்கோ. ஆமா, பெட்டி தங்கப்பட்டி தானே அரசாங்கத்துல ஓப்படிச்சுது. அவர் எதை வச்சு சொல்றாரு? எதை வச்சுன்னா தண்ணியில நதிக்கு வருது, அதுல ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருள் இருந்தா அது உள்ள போயிட்டு இருக்கும். அதுல எதுவுமே இல்லாதனால்தான் மேல நதிக்கு வருது. தண்ணி தெரினாலும் எவ்வளவு அறிவு இருக்கிறான் பாத்தியா, உங்களை போல மகட்டி அடங்க அது வருது. ஏனென்றால் பணத்தாசை பிடித்தவர்கள். ஆமா. உடனே பாகனானவன் ஆற்றிலே இறங்கினார். தங்க பெட்டியை கொண்டு வந்தார். கரை மீது வைத்தார். திறந்து பார்த்தார். சூரிய பிரகாசம் போல் திரும்பி கொண்டே பாகனானவன் சிரித்துக் கொண்டு இருப்பதை பார்த்தான். இரு கரத்தால் எடுத்தார். மார்போடு மார்படைத்தார். மகனே செல்வமே மணியே என்று மார்போடு மார்படைத்து முத்தம் கொடுத்து அன்னவன் கிரகம் எடுத்து சென்று மன்னனானவன் வருத்தமோடு கிரகம் சென்றார். அப்படியே இருக்கும் வேளையிலே திருவிராட்டிட மன்னனுக்கோ வேர்பலா முனிவரால் சாபம். என்ன சாபம்? ஒரு நாளைக்கு 32 களத்திலே அன்னத்தை வைத்து ஆராதனை முடித்து ஒரு களத்திலே ஒரு பிடி சாதம் அள்ளினால் கைக்கு அர்த்தம் மட்டும்தான் சாப்பாடா இருக்கும். தட்டுல இருக்கிறதெல்லாம் புழுவா இருக்கும். ஆமா. அது யாரால் கொடுத்தது? யாரு? வேட்பலாரிக்கு கொடுத்தது. அன்னவருக்கு எப்படி சாபம் கிடைத்தது என்றால் சமபதி போஜனம் என்று நடத்தினார்கள். போஜனம் வரக்கூடிய அரிசி பரிசேசி ஆவட்டமான பேர்களும் காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி. ஆமா, சமீது வந்தி அப்படி நடந்து தருவாயிலே வேட்பலாரிக்கு ஆனவர் நீண்ட நாளாகத்தானே தவம் புரிந்து அன்னவர் நிதிரை செழிந்து வருகிறாராம் வீதியிடமாக. மக்கள் அனைவரும் போஜனம் பிடிச்சு போறாங்க பாரு. அடடா,
மன்னரானவர் போதம் சமபந்தி போதம் செய்கிறார். அங்க சென்றார். அங்கு சென்றாமே ஆனால் இந்த ஜானங்கத்திற்கு ஒரு பிடி சாதம் கிடைக்காதா? ஆமா, பசி தீரும். அப்படி என்று ஆவேசமாகத்தானே ஓடி வருகிறார். ஓடி வந்து ஜனங்கள் எல்லாம் லைன்ல அப்படியே லைனா உட்காந்துக்கிறாங்க. ஆமா, அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். உட்காந்து இவரு உடம்பு எப்படி இருக்கு? ஒரே ஜல போல நாற்றம். தாத்தம். ஆமா, தாடி மிசிமா. ஆமா, குளிக்கல, சுத்தமில்லை. ஆமா ஆமா. உடனே வந்து உட்கார்ந்தார் பாரு. பக்கத்துல கிட்ட அந்த ஒரு பஞ்சியை எழுதி பூச்சி எழுந்து எல்லா மக்களும் எழுந்து போயிட்டாங்க. எழுதி பூச்சி. ஆமா. உடனே பார்த்தார்கள் ஏவலாளிகள். அரசே, ஒரு முடிவானவன் வந்ததுனால் நம்ம பஞ்சியே நாசமாய் போச்சு. அன்னதானமே நின்றுதுங்க. போச்சு, நின்று போச்சு. நின்று போச்சு. ஒரே ஒரு ஆள் சாப்பிடல மொத்தம் எழுதி ஓடி போச்சு. நின்று போச்சு அன்னதானமே. யார் ஆளு? ஒரு முடிவன் புடிச்சுட்டாடா, கைத்து புடிச்சவன். வெளித்தலே மக்கள் சாப்பிட்டாங்க. அப்பதான் சொல்றாரு வேட்பாளர் ரிஷி, தாய் கண்ணில்லோ அந்த உனக்கு இவ்வளவு ஆனோமா இருக்கக்கூடாது. இந்த முனிவனுக்கு ஒரு அங்கத்திற்கு ஒருபடி சாதம் அளிக்க மனமில்லாமல் என்னை கழுத்து பிடித்து வெளியே தள்ள சொன்னாய் அல்லவா? அட பாவி, இன்று முதற்கொண்டு 32 களத்திலே அன்னத்தை வைத்து ஆராதனை முடித்து ஒரு களத்திலே ஒரு இப்படி சாதம் அள்ளினால் உங்க கைக்கு வந்து பாரு, அது மட்டும் தான் சாப்பாடா இருக்கும். மறுபடியும் எல்லாம் புழுவாக கோவ கடவுது கதறாரு. ஆமா, சுவாமி, உன் மகிமை தெரியாமல் உன்னை பேசி விட்டேனே. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். இந்த சாபம் எனக்கு எப்பொழுது விமோசனம்? ஆமா, ஏன்னா துஷ்டனுக்கு அந்த சிஸ்ட பரிகாரம் இருக்கும் கண்டிப்பா. இதுக்குதான் நான் அடக்குறான்றது உன்னை. என்ன பண்றது? நாளைக்கு மிஞ்சாத மிஞ்சினா இந்த நிலவுதான். நான் குழந்தையிலே வந்துட்டேன். முதல்ல மிஞ்சிதான், ரெண்டாவது கஞ்சியும் தான் கிடக்கணும். எல்லாம் வாங்குறேன், அமைதியா வாங்குறீங்க, வாங்கின துட்டு திருப்பி தர மாட்டீங்க. சரியா போச்சு. சரி விடு. உடனே சுவாமி, நீங்கள் சாபத்தை உன் மகிமை தெரியாமல் செய்து விட்டீர். செய்தது தவறுதான். இந்த சாபம் எப்பொழுது விமோசனம்? ஆமா, கன்னி வயதிலே ஒருவனுக்கு பிள்ளையாக பிறக்கணும். அந்த குழந்தையானது உன் களத்திலே கரப்பட அன்னைக்குதான் விமோசனம் போடான்ட்டார். சாபம் கொடுத்தார், அவர் சென்று விட்டார், அவர் போய்விட்டார். ஆமா. உடனே பாகனானவன் எடுத்தான், பெருமையாகத்தானே வளர்த்து கொண்டு வருகிறான். அப்படி முட்டி போட்டு தடுவாடி வர வயலில் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலேயே தேர்ப்பாகனானவன் என்ன அரண்மனைக்குள் எடுத்து சென்றான். அரண்மனை போய் தேர்ப்பாக வீட்டுல இருந்து திருதராட்சியில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு கண்டாந்து விட்டாங்க. அப்படி என்னை கொண்டு வந்து விடும் வேளையிலே 32 களத்திலே அன்னத்தை வைத்து ஆராதனை முடித்து ஜீவாத்தன் நடந்துனே இருக்குது. முட்டி போட்டுக்கிட்டே போய் ஒரு கத்தரை கை வச்சுக்கிறேன். தட்டு தடுமாறு குழந்தைங்க. ஆமா, கைப்பட்ட உடனே என்னுடைய கரப்பட்ட மாத்திரத்திலே மொத்தமே சாதமா இருக்குது. புழுவாக இருந்த இது சாப்பாடு எல்லாம் இப்போ சாதமாவே இருக்குது. பார்த்தார்கள் ஏவலாரிகள். அரசே, என்ன ஆச்சரியம், உன்னுடைய களத்தில் இருந்த புழுவானது நீங்கி விட்டது. ஆமா, எப்படி ஆச்சு? ஆற்றிலே கண்டெடுத்த குழந்தை சேர்ப்பாக எடுத்து வளர்த்தான் அல்லவா? அந்த குழந்தையின் கரமானது பட்ட மாத்திரத்திலே புழுவா இருந்தது எல்லாம் சாதமாக மாறிவிட்டது. ஆமா, கூப்பிடுறான் வாங்க. எப்பொழுது இந்த என்னுடைய சாபம் நீங்கிதான் அல்லவா? ஆமா, அதற்கு பிரதிபலனாக இன்று முதல் இந்த குழந்தை என்ன சார்ந்தது? ஆமா, சும்மா சார்ந்தது, இங்க சேர்ந்தது என்ன சார்ந்தது? சும்மா கொடுக்காத. இடக்கிடை இந்த குழந்தையானது எவ்வளவு இடை இருக்கிறதோ அதற்கு இடை குறைக்கு நிகர் பொன் தருகிறேன். எல்லாம் அந்த காலத்துல உங்களால வந்ததுதான். தராசை கொண்டாங்க. ஒரு தராசிலே எண்ணெயும் ஒரு தராசிலே பொன்னையும் இடைக்கிடை சரியாகத்தானே கொடுத்தார். என்னை பெற்றான் திருராட்டிடன், பொன்னை பெற்றான் தேர்ப்பாகன். தெரிஞ்சுச்சா? ஆமா, அதுக்கு தேவை பொன் அவர் கொடுத்தாரு. ஆமா, இவருக்கு பிள்ளை இல்ல, இவர் பிள்ளை எடுத்துக்கினாரு. ஆனால் என்னை கண்டெடுத்தவன் யார்? தேர்ப்பாகன். இதை வளர்த்தவன் உடனே பார்த்தார். அந்த நேரத்திலே என்னை எடித்தார் திருராட்டிட மன்னன். என் களத்தில் இருந்த புழுவை நீக்கினாலே இவன் அப்படி என்று பேர் வைத்தார்கள். பேர் வச்சாரு. அப்பே செப்பேட் எழுதிட்டாங்க. இன்னவன் எப்பொழுது என்னுடைய களத்தில் இருந்த புழுவை நீக்கினான் அல்லவோ, இன்று முதல் இவனுடைய கரத்தால் எவ்வளவு பேருக்கு எதை கொடுத்தாலும் சரி. ஆமா,
யாரும் கேள்வி கேட்க கூடாது. கடை இல்லை. செப்போர்ட்ல எழுதிட்டு சொல்றாங்க. அப்போ வாரி கொடுத்துனாரு. புரியுதா? ஆமா. முதல்ல அச்சனாபுரத்துல குழந்தையே கிடையாது. முதல் குழந்தை கூட்டம் கிடையாது, பாண்டவர் கூட்டம் கிடையாது. முதல் குழந்தை அச்சனாபுரத்திலே யாரு? நீங்க தான். நான் தான். ஆமா. கண்டெடுத்தது தேர்பாகன், பெற்றது திருவிதாட்டிய மன்னர். கட்டது என்னது பெற்றுக்கினாரு? சொன்ன பெற்றுக்கொண்டு சென்றார். அப்படி வறுமையாகத்தானே என்னை எதிர்த்தார் திருவிராட்டிரன். கண்டடித்தவன் தேர்ப்பாகன், அன்போடு வளர்த்தவன் திருவிராட்டிர மன்னன். இந்த அங்கநாட்டை மணிமுடி சூட்டியவன் என் அருமை தம்பி துரியன். குந்தி எனது தாயா தங்காமே தருமறைவர் என் தம்பி மாறாக வேண்டும். இவ்வளவு கதையை நம்ம பேசிக்கிறோம். என்னதான் பண்றானே தெரியல. செங்கதிரவர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எனது தந்தை. என்னை பெற்ற தாயோ குந்தமா தேவி. என் அருமை தம்பி பாண்டவர் அனைவரும் உடன் பிறந்த தம்பிகள். கண்டடித்தவரோ தேர்ப்பாகர், அன்போடு வளர்த்தவரோ திருவிராட்டிர மன்னன். இந்த அங்கநாட்டை மணிமுடி சூட்டினார் என் அருமை தம்பி துரியோதனன். இதுதான் நான் பிறந்த வரலாறு. தாம்பல தருவாயடி என் கண்ணி.